இன்னைக்கு 10th maths chapter 1 relations and functionsல exercise 1.4ல நம்ம 9th question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 2 mark question. question என்ன சொல்லிருக்காங்கன்றத பாத்துருவோமா? If the function f is defined by f of x and இதுல வந்துட்டு நம்ம இப்ப ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இந்த மூணு கண்டிஷன்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்தா நம்ம ஃபங்க்ஷன் வந்து x plus 2 யூஸ் பண்ணுவோம். -1 less than or equal to x less than or equal to 1 இருந்தா நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். -3 less than x less than -1 இருந்தா நம்ம x minus 1 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்திருக்கிற கண்டிஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதை வச்சு நம்ம எதோட வேல்யூஸ்ல கண்டுபிடிக்க போறோம்? f of 3, f of 0, f of -1.5 and f of 2 plus f of -2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப தனித்தனியா கண்டுபிடிச்சுக்கலாமா? என்னோட given என்ன அப்படின்னு பார்த்தா என்னோட f of x தான் என்னோட given, அதை நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் f of 3 என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ 3 எடுத்துக்கிட்டேன். 3 வந்துட்டு இந்த மூணு கண்டிஷன்ல எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்? 3 is greater than 1 ஆமா, கண்டிஷன் ட்ரூ. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, since 3 is greater than 1, நான் என்ன பண்ண போறேன்? f of x is equal to x plus 2 தான் யூஸ் பண்ண போறேன். அப்போ f of x is equal to x plus 2 இந்த ஃபங்க்ஷனை தான் நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் x க்கு பதிலா இங்க 3 தான சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்போ f of 3 is equal to 3 plus 2. அப்ப எனக்கு 3 plus 2 5 ன்னு கிடைக்குமா? அப்ப எனக்கு f of 3 is equal to 5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? f of 0. இப்ப f of 0 ன்னு எடுத்துக்கும் போது எனக்கு 0 வந்து greater than 1 கிடையாது. அப்ப -1 less than or equal to 0 less than or equal to 1 ஆமா, எனக்கு -1க்கும் 1க்கும் நடுவால தான் 0 வரும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவேன்? ஃபங்க்ஷன்ல இந்த 2 அப்படின்ற f of x is equal to 2 தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் எழுதிக்கிறேன், since -1 less than or equal to 0 less than or equal to 1, நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்? f of x is equal to 0 அப்படின்னு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அப்போ நான் f of x க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பேன்? f of x க்கு f of x வந்துட்டு எனக்கு 2. ஓகேவா? f of x வந்து 2. இப்போ நான் x க்கு பதிலா 0 தானே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்போ f of 0 is equal to 2. எனக்கு ஆல்ரெடி அவங்க டைரக்டா ஆன்சர் எனக்கு 2னே கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு f of 0 வந்துட்டு 2 அப்படின்னு எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, f of -1.5. -1.5 எதுல இருக்கும்? -1.5 வந்துட்டு greater than 1 கிடையாது. -1 less than or equal to -1.5 less than or equal to 1 கிடையாது. அப்ப -3 less than -1.5 -1. எனக்கு வந்துட்டு இந்த -1.5 வந்து எங்க வரும்? இந்த -3க்கும் -1க்கும் நடுவால தான் வரும். அப்ப நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன்? x -1. So since -3 less than -1.5 less than -1ங்கிறதுனால நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? f of x is equal to x -1 தான் யூஸ் பண்ண போறேன். எனக்கு இங்க x என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன்? f of -1.5 is equal to x க்கு பதிலா -1.5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் and -1 எனக்கு இருக்கும். சோ -1.5 -1ங்கும் போது நான் இங்க அடிஷன் தானே பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்போ -1.5 எனக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா, இதை ஆட் பண்ணும்போது சைன் சேம் தான், -2.5 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். அப்ப எனக்கு f of -1.5 is equal to -2.5 ன்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? f of 2 plus f of -2. அப்ப இதை நான் ஃபர்ஸ்ட் தனித்தனியா கண்டுபிடிச்சுதான் அப்புறம் ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அப்போ f of 2 ன்னு எடுத்துக்கும் போது நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கதான் இதோடது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப f of 2 அப்படிங்கும் போது எனக்கு f of 2 எங்க வரும் அப்படின்னு பார்த்தா, எனக்கு 2 is greater than 1 ஆமா. அப்ப நான் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்ப நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, since 2 is greater than 1, நான் f of x is equal to x plus 2 தான் இங்க யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு எழுதிக்கிட்டேன். இப்ப நான் x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேனா? அப்போ f of x, அதாவது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பேன். அப்ப f of 2 is equal to 2 plus 2. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? f of 2 is equal to 4 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு f of 2 4ன்னு கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட் எனக்கு f of -2 என்னன்னு தெரியணுமா? சோ இங்க -2 is greater than 1 கிடையாது. -1 less than or equal to -2 less than or equal to 1 கிடையாது. அப்போ -3 less than x
எக்ஸுக்கு பதிலாக நீங்க -2 சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா அப்ப -3 less than -2 less than -1 ஆமா எனக்கு இது ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் எனக்கு -2 வரும். அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவேன் since -3 less than -2 less than -1ங்கிறதுனால என்னோட f of x வந்துட்டு என்னவா இருக்கும் x -1 தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் x-க்கு பதிலா -2 வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப f of -2 is equal to -2 -1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் f of -2 வந்துட்டு இங்க அடிஷன் தான் நடக்கும். அப்ப எனக்கு -3 இங்க கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க f of 2 கிடைச்சிருச்சா எனக்கு வந்துட்டு f of 2 கிடைச்சிருச்சு f of -2 கிடைச்சிருச்சுன்னு சொன்னா ஓகேவா. இப்போ நான் இது ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு f of 2க்கு பதிலா நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். தென் பிளஸ் இருக்கு f of -2க்கு எனக்கு -3 கிடைச்சிருக்கு. ஸோ பிராக்கெட்ல எழுதிக்கிறேன். இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டுமா ரிமூவ் பண்ணேன்னா எனக்கு 4 பிளஸ் இன்டு மைனஸ் -3 இருக்கும். அப்ப எனக்கு ஃபைனலா f of 2 பிளஸ் f of -2 என்னன்னு கிடைக்கும் 4 - 3 எனக்கு என்ன ஆன்சர் 1 இல்லையா அப்ப எனக்கு இங்க 1ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். சோ கொடுத்திருக்கிற 4 சப்டிவிஷன்ஸ் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா. ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாம். சோ क्वेश्चन என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு f of x இப்போ ஒரு கண்டிஷன் இந்த 3 கண்டிஷன்ல எனக்கு கொடுத்திருக்கிற நம்பர் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கொடுத்திருந்தாங்க. தென் அதை வச்சு நான் 4 வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னோட கிவன் எழுதிக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து f of 3 f of 3 அப்படிங்கும் போது எனக்கு பார்க்கும் போதே தெரியுது எனக்கு x greater than 1 அதாவது 3 வந்து greater than 1 அப்போ நான் f of x வந்து x plus 2 தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப x க்கு பதிலா நான் 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா f of 3 is equal to 3 plus 2 அப்ப 3 plus 2 எனக்கு 5 f of 3 is equal to 5 அப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். then f of 0 பார்க்கும்போது -1க்கும் 1க்கும் நடுவால தானே 0 வரும். அப்ப நான் f of x is equal to so -1 less than or equal to 0 less than or equal to 1 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு f of x என்னது 2 அப்போ நான் x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா f of 0 is equal to 2 எனக்கு 2ன்ற ஆன்சர் அவங்க டைரக்டா क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. So next subdivision பார்க்கறேன் f of -1.5 -1.5 எங்க இருக்கும் இங்கதான் மைனஸ் இருக்கு தேர்ட் வேல்யூல பாருங்களேன். எனக்கு -1.5 வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டர்ல தான் வரும் இல்லையா. சோ -3 less than -1.5 less than -1 அப்ப நான் என்ன யூஸ் பண்ணுவேங்க f of x is equal to x -1 அப்போ -1.5 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எனக்கு -1.5 -1 இப்போ நாங்க என்ன பண்ணுவேன் அடிஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்ப எனக்கு -1.5 -1ங்கும் போது எனக்கு சைன் சேம் தான் எனக்கு 2.5 அப்படின்னு கிடைக்கும். அப்ப எனக்கு f of -1.5 is equal to -2.5 அப்படின்னு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க f of 2 plus f of -2 அப்படின்னு கொடுத்திருக்காங்களா. அப்ப நான் என்ன பண்ணுவேன் f of 2வையும் கண்டுபிடிக்கணும் f of -2வையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் நம்ம இந்த அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப f of 2 பார்க்கறேன் 2 is greater than 1 கரெக்ட். அப்போ 2 is greater than 1ங்கிறதுனால நான் f of x is equal to x plus 2 யூஸ் பண்றேன். x க்கு பதிலா 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். அப்ப எனக்கு 2 plus 2 is equal to 4 அப்ப எனக்கு f of 2 வந்துட்டு 4ன்னு கிடைச்சிருச்சு. then f of -2 எனக்கு வந்து -3க்கும் -1க்கும் சென்டர்ல தான் வரும். அப்ப நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு x -1 தான் இங்க யூஸ் பண்ணிருக்கேனா. சோ இங்க பாருங்க -3 -2 -1 நடுவால லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. அப்ப நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் f of x is equal to x -1 இப்போ x க்கு பதிலா நான் -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேனா. அப்ப f of -2 is equal to -2 -1 இங்க என்ன பண்ணுவோம் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எனக்கு -3 கிடைக்கும். அப்ப f of -2 is equal to -3 கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டு வேல்யூஸ் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. அப்ப எனக்கு f of 2 க்கு 4 கிடைச்சிருக்கு எனக்கு பிளஸ் இருக்கு. then f of -2 க்கு பதிலா -3 பிராக்கெட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும். அப்ப 4 plus into minus -3 so 4 - 3 எனக்கு என்னது 1 அப்ப f of 2 plus f of -2 is equal to 1 அப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம 4 சப்டிவிஷனையும் நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Thank you.